எண்ணூர் கடற்கரை பகுதியில் மதுபோதையில் இளைஞர் அடித்து கீழே தள்ளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எண்ணூர் பர்மா நகரை சேர்ந்த மகேஸ்வரன் என்பவர் தனியார் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர்களுடன் மதுபான கடையில் மது அருந்திய பின்னர் எர்ணாவூர் ராமகிருஷ்ணா நகர் கடற்கரை அருகே மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது கடல் தடுப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த பாறாங்கற்கள் அருகே அடையாளம் தெரியாத ஒருவர் நின்று கொண்டிருந்ததை பார்த்த மகேஸ்வரன் மற்றும் அவரது நண்பர் இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிறாய் என கேட்டுள்ளனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மகேஸ்வரன் அந்த நபரை தாக்கியதில் அந்த நபர் கீழே விழுந்து சாலையில் தலையில் அடிபட்டு மயங்கியிருக்கிறார். சாலையோரத்தில் ஒருவர் மயங்கி கிடப்பதை பார்த்த லாரி ஓட்டுநர் ஒருவர் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது அருகிலிருந்த லாரி ஓட்டுநர் நடந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததாகவும் மகேஸ்வரன் ஓட்டி வந்த மோட்டார் பைக்கின் எண்ணையும் குறிப்பிடுத்திருந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் எண்ணூர் போலீசார் மகேஸ்வரனை கைது செய்து கொலை வழக்காக பதிவு செய்தனர். உயிரிழந்த நபர் காசிமேடு ஜீவரத்னம் நகரை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் எண்ணூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.